இந்த சுடர் அடிக்கடி பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து, உண்மையிலேயே பயங்கர கோவத்துல தான் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த சுடரோட சாப்டர க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்டின்ற மாரி சொல்லி, ஆனா கடைசில நம்ம விஜய் வந்து விஜய்க்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம மல்லிக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இந்த பணம் காணாம போன விஷயத்த பத்தி ஏற்கனவே இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்டின்றது நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் இப்ப நடக்குது. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் இருந்துட்டு அதாவது நம்ம விஜயோட போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா? அவரு இருந்துகிட்டு இந்த கதிரேசன் கிட்ட, நிஷா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதாவது விஜய் நான் கேட்கிறனேன்னு சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட வைஃப் ரேணுகா எப்படி? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதாவது ரேணுகா வந்து இங்க இருக்கக்கூடிய ரேணுகா தான் அந்த பணத்த எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் சந்தேகத்துல கிடையாது கன்ஃபார்ம் பண்ணியே வந்து கேட்குறாங்க. ஏன்னா இங்க விஜய் கிட்ட கேட்டாலாச்சும் அதுக்கு வேலிடான ஒரு பதில் கிடைக்கும். அதாவது இல்ல ரேணுகா இப்படி, இல்ல ரேணுகா அப்படி அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆனா கதிரேசன் கிட்ட வாய விட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே இப்போ போலீஸ் இருந்துட்டு நம்ம விஜய பார்க்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி, விஜய் 2 பேருமே அங்க போம்போது, அப்பதான் விஜய் கிட்ட இந்த விஷயத்த பத்தி எல்லாம் கேட்கறாங்க. உண்மையிலேயே ரேணுகா எந்த மாதிரி கேரக்டர்? ரொம்ப நல்லவங்களா? இல்ல பணம் ஏதாச்சும் திருடுற மாரி ஒரு கேரக்டரா? என்ன ஏது அப்படின்ற மாரி விசாரிக்கிறாங்க. ஆனா விஜய் இருந்துட்டு அவ்ளோ டீட்டெயில் சொல்றாங்க. இந்த மாரி ரேணுகாவ பத்தி நீங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது. இப்போ வேணா ரேணுகா அம்னீசியா பேஷண்டா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ரேணுகாவ எனக்கு ரொம்ப புடிச்சதுக்கான காரணமே அவளோட குணம் தான். யாருக்கா இருந்தாலும் கையில ரூ. 1 இருந்தா கூட அத குடுத்து உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆளு. யாரோட பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம அ அதாவது இந்த போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல விஜய் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதாவது நிஷாவால எந்த ஒரு பிரச்சனையும் வந்த மாரி தெரியல. அந்த வீட்ல இருக்கக்கூடிய ரேணுகாவால தான் இந்த பிரச்சனை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்படின்ற மாரி சொல்லும்போது, அங்க விஜய் அந்த ஒரு விஷயத்த கேட்கவே இல்ல. அதுவும் இல்லாம இத பத்தி கதிரேசன் கிட்ட போய் கேட்றாதீங்க. ஏன்னா, அவரு செம்ம கோவப்படுவாரு. அவரோட பொண்ணு அப்படின்றதையும் தாண்டி, நிஷாவ விட ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் போனதுக்கு அப்புறமா மல்லி இருந்துட்டு அந்த போலீஸ் கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி நீங்க என்ன எப்படி வந்து அந்த ரேணுகா தான் இது எல்லாத்துக்குமே காரணம்ன்ற மாரி சொல்றீங்க அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில அந்த போலீஸ் வந்துட்டு மல்லி கிட்ட நெறைய டீட்டெயில வந்து குடுக்குறாங்க. அதே மாதிரி மல்லி வந்துட்டு நீங்க சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மதான். அந்த வீட்ல இருக்கக்கூடிய ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கவ தான் அந்த பணத்தை எல்லாத்தையுமே திருடி இருக்கணும். அதுக்கு எனக்கு வந்து நல்லாவே தெரியும். அதுக்கான முழு இதுவும் நான் சொல்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி என்ன மல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் வன்மத்துல தான் பேசுறீங்களா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையான ரேணுகா அக்காவா இருந்தா, நான் எப்பவோ விஜய்க்கு ரேணுகா அக்காவ விட்டு குடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா, அ இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அக்காவே கிடையாது. அந்த விஷயம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவளோட சுயரூபத்த எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஆனா, எந்த ஒரு விஷயத்தையும் என்னால செய்ய முடியல. ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே போய் பார்த்தோம். ஆனா, டிஎன்ஏ டெஸ்ட்டும் வந்து அந்த சுடருக்கு சாதகமா தான் வந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மல்லி? இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே சுடரா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, ஆமா சார் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லிய வந்து டீட்டெயிலா எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது நம்ம எல்லாருமே விஜய், அதுக்கப்புறம் கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே ரேணுகா மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம, அவங்க எல்லாருமே ரொம்பவும் இதோட இருந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தான் ஆகணும். அதுவும் இல்லாம உண்மையிலேயே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க எங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லி கிட்ட கேட்குறாங்க. மல்லிய கூட்டிட்டு நேரா அதே லேபுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அங்க போய் விசாரிக்கும்போது தான் பல உண்மைகள் தெரிய வருது. அதாவது அந்த ரிப்போர்ட் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்ததே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் உண்மை என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இப்போ அந்த ஒரு எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட யார் மாத்த சொன்னது? எப்படி மாத்தி குடுத்தாங்க? உண்மையிலேயே அந்த சுடர் எப்படி இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல பாஸ் ஆனா? அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஏன் இந்த சுடரோட ஒரிஜினல் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்து ரெடியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கதிரேசனோட பொண்ணு அப்படிங்கிறது 100% வந்து உறுதியாகுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ஒரு விஷயத்துல இல்ல அதாவது அவள வந்து கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. டிஎன்ஏ மேட்சே ஆகல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுல டீட்டெயிலா போட்டிருக்கு.
இனிமே இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இவ்ளோ அந்த போலீஸ் கிட்ட சொன்னதுல, இப்போ அவருக்கு வந்து எல்லாமே தெளிவா புரிஞ்சு போச்சு. அதே மாரி அடுத்தடுத்த விஷயங்கள்ல கண்டிப்பா இந்த சுடர் சிக்க தான் போறான். அதுவும் இல்லாம அந்த போலீஸ் இருந்துட்டு, இந்த ஆதாரத்த வச்சு ஈஸியா அந்த சுடர வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாமே! எல்லாருக்குமே உண்மைய தெரியப்படுத்திடலாமே! அப்டின்ற மாரி சொல்லும்போது, இல்ல அவ வந்து ஏற்கனவே அதாவது என்னென்னமோ தப்புகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கா. அவ நல்லவளே கிடையாது. அப்டி இருக்கும்போது அவளோட கும்பல் யாரு? அதாவது அவளுக்கு பின்னாடி ரகு அப்டின்ற ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு? எங்க இருக்கான்? என்ன ஏது? அப்டின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, மொத்தமா நம்ம ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்த என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான், இப்போ இந்த மல்லி எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு சூப்பர் சம்பவம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா வந்து நம்ம மல்லி, அந்த போலீஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு, நேரா போயிட்டு டிஎஸ்பிய வந்து பார்த்து எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லி, இப்போ அடுத்தடுத்துக்கு அப்ரூவ் வந்து வாங்க போறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணும் விதமா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அத கொண்டு போய் காட்டுனா ஈஸியா இவங்க தப்பிச்சுருவாங்க. அப்படியெல்லாம் தப்பிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாரி ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமா, இந்த சுடர பத்தின மொத்த ரகசியத்தையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. இப்படியெல்லாம் நடந்து சுடர் சிக்குனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.